விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் திருநகை 2026க்கான அழகி போட்டியில் சென்னையை சேர்ந்த 3 பேர் முதல் 3 இடங்களை பிடித்தனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே தேசிய திருநங்கை கூட்டமைப்பு சார்பில் மிஸ் திருநங்கை 2026 அழகி போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 25 சாதனை திருநங்கைகள் கௌரவிக்கப்பட்டனர். ராப் வாக் மற்றும் கேள்வி பதில் சுற்றுகள் மூலம் 12 பேரிலிருந்து வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் சென்னையை சேர்ந்த ஓமனா முதலிடமும், சாய் ஸ்ரீ 2ஆம் இடமும், சுகி 3ஆம் இடமும் பெற்றனர். வெற்றியாளர் ஓமனா திருநங்கைகள் கல்வி மற்றும் சமூக அங்கீகாரம் குறித்து வலியுறுத்தினார். தொடர்ந்து குவாகம் திருவிழாவை முன்னிட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. என்னோட ஃபர்ஸ்ட் மேடலே நான் ப்ரைஸ் வின் பண்ணது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த மூமெண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வார்த்தையே இல்லை. இதே போல எல்லா திருநங்கைகளும் அவங்க கான்ஃபிடென்ட்டா நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு ஒரு சில எல்லா விஷயத்தையும் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் எவ்வளவு சலுகை எங்களுக்கு செஞ்சிருக்காங்க, இன்னமும் எங்களுக்கு ப்ராப்பரா அது வரல. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா வந்தா இன்னமும் நல்லா இருக்கும். மிஸ் டிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு அழகி போட்டியில நான் பங்கு பெற்றிருக்கேன். இதுல பங்கு பெற்று 2வது இடத்துல வெற்றி பெற்றிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா எனக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லா விஷயத்துலயும் கொண்டு வந்தவங்க இவங்க 2 பேரும். எங்க ஆயா சுவாமிஜி விமலாயாவும் சுவாமிஜி அபியாயாவும் இவங்க பேரு தான். ஸோ இவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். இவங்களோட முயற்சினால நான் இன்னைக்கு என்னோட முயற்சியை கொஞ்சம் போட்டு இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட அடுத்த டைம் பெட்டரா பண்ணணும், இவங்களை இன்னும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், கண்டிப்பா நிறைய சாதிக்கணும். ஒரு ஒரு ஸ்கில் இருக்கும்ல, அந்த ஸ்கிலுக்கு தேவையான விஷயத்த நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா சீக்கிரம் நீங்க வின் பண்ணலாம். ஒரு என்ன சொல்றது, ஒரு வீட்டுல வந்துட்டு நம்ம முடியாறோம், இன்னைக்கு அரவணைக்க யாருமே கிடையாம, ஒரு அப்பாவோ ஒரு அம்மா யாருமே கிடையாது, தனியா இன்னைக்கு நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டோம். ஸோ ஒரு அரவணைப்புக்காக ஒரு தாயும் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட என்னன்னா நம்மள ஒரு குழந்தை போல பாத்துக்கிறாங்க. சொந்த குழந்தை கூட பாத்துக்கிறான்னு தெரியாது. எனக்கு எங்க அம்மா கிடையாது, எங்க அப்பாவும் கிடையாது. அதை தாண்டி நான் அதோட பாசனை என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி லைஃப்ல நான் ஒரு கூட்டு குடும்பமா வாழ்றேன். அதுதான் ஹாப்பியா இருக்கு. அக்காவோ தங்கச்சி அம்மா ஆயா பெரியவங்க கூட எல்லாம் சகஜமா பேச அவங்க நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடி மாத்திக்கிறாங்க. நம்ம விருப்பத்தை அவங்கள்ட்ட சொன்னாவே சீக்கிரம் படிக்க வைப்பாங்க, ஒர்க் வேணுமோ ஒர்க் பண்ணுவாங்க, பிசினஸ் தொடங்கி தருவாங்க. எல்லா விஷயத்தையும் பெரியவங்கள்ட்ட சொன்னாவே கண்டிப்பா எங்க இதெல்லாம் நடக்கும். எங்களுக்காக கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது நான் வின் பண்ணதுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். பிகாஸ் என்னோட ஆன்டி, என்னோட மம்மிஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சாங்க. ஸோ அவங்க இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை. தேங்க்யூ.